18ஆம் படி கருப்பரே போற்றி, பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி, நல்லதே நினை, நல்லது மட்டுமே நினை. கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே 100% முழுமையாக இருக்கும். இன்று நான் காரணத்தோடு தானே உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒரு முக்கியமான உண்மையை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த விஷயத்தினால் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். இந்த குழப்பத்தை இன்று நான் தெளிய வைக்க வேண்டும் அல்லவா? இந்த நல்ல நாளில் இரவுக்குள் என் குழந்தை இந்த பதிவினை நீ கேட்டுவிட்டால் அதன் மூலமாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் தீரும் என்றால் அதைவிட சந்தோஷம் எனக்கு வேறு என்ன இருக்க போகிறது? என் குழந்தையே, எதை பற்றி சிந்திக்கிறாய், எதற்காக சிந்திக்கிறாய் என்று ஒரு நிமிடம் நீ யோசித்து பார்த்தாயா? யாரை பற்றி சிந்திக்கிறாய்? அவர்களை பற்றி நீ சிந்திப்பதனால் என்ன பலன் என்று ஒரு நிமிடம் நீ யோசித்து பார்த்தாயா? என் தங்கமே, ஒரு விஷயத்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள். யாரை பற்றி சிந்திப்பதற்காக ஒவ்வொரு மணித்துளிகளையும் நீ வீணாக்கி கொண்டிருக்கிறாயோ அந்த வீணாக்குவதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா? உன்னுடைய இத்தனை அன்பினை பெறுவதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் தங்கமே, இந்த சிந்தனை உனக்குள் இல்லாமல் போனதுதான் நீ இப்பொழுது தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் ஒவ்வொரு மணித்துளியும் உனக்கு அத்தனை முக்கியமானது. அந்த ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்று நீ அதை பற்றி சிந்தித்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதோ பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீயோ தேவையில்லாத விஷயங்களை யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணடித்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற முத்தான மணித்துளிகளை நீ தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று நீ சிந்திக்கின்ற இந்த விஷயம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை தருமா அல்லது கெட்டதை தருமா என்று யோசித்தால் நிச்சயமாக இது உனக்கு கெட்டதை தான் தரப்போகிறது. அதிகமான யோசனைகள் ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறாய் என்றால் அதை சிந்திப்பதற்கு அத்தனை விதமான காரணங்களும் அதன் பின்னால் இருக்க வேண்டும். என் தங்கமே, இப்படியெல்லாம் பார்த்துதான் இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நான் சொல்ல வந்த உண்மை என்ன தெரியுமா? அந்த விஷயத்தில் உனக்கு ஒரு தெளிவு பிறக்க வேண்டும். நீ சிந்திக்கிறவரும் இப்பொழுது உன்னை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீ சிந்திப்பது போன்று அல்ல. அவர்களினுடைய எண்ணங்கள் வேறு போல இருக்கிறது. ஒரு பிரச்சனை நடந்ததனால் ஏற்பட்ட இந்த பிரிவு இன்று அவர்களே வேறு விதமாக சிந்திக்கின்ற அளவிற்கு வைத்திருக்கிறது. அவர்கள் சிந்திப்பது எதை பற்றியது என்று உனக்கு புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இத்தனை காரணங்களும் எதனால் என்பதை உன்னால் உணர முடியும். என் தங்கமே, ஒரு விஷயத்தை நீ இன்று இரவுக்குள் உன் மனதிற்குள் இருந்து வெளியே எடுக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? உறவு என்ற ஒன்று நீண்ட நாள் நீடிக்க வேண்டும் என்று விரும்பினால் என் குழந்தை, முதலில் நீ அந்த உறவுக்குள் அதிகமான நம்பிக்கையை வைக்க வேண்டும். அதிலும் அந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும். நிச்சயமாக ஒரு நாள் நம்பிக்கை உடைகின்ற நேரம் எப்பொழுது தெரியுமா? நீ யார் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றாயோ அவர்களிடம் இருந்து உனக்கு ஒரு ஏமாற்றம் வரும் பொழுது இந்த ஏமாற்றம் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக அது கிடையாது. உன்னுடைய வார்த்தைகளை பொறுத்து அந்த அளவிற்கு எதிர்பக்கத்தில் இருந்து உன்னால் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். என் தங்கமே, தவறான வார்த்தைகள் தவறான எண்ணங்களை உருவாக்கும், உறவுகளை பிரித்துவிடும். உண்மையில் உன்னுடைய மனதிற்கு எந்தவித கெட்ட எண்ணங்களுமே இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் அதை மீண்டும் உன்னால் பெற முடியாது அல்லவா? மீண்டும் உன்னை ஒருவரிடம் நியாயப்படுத்த முடியாது. நான் பேசியது தவறு அல்ல, சரி என்று உன்னால் நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் எடுத்து கூற முடியாது. அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற விஷயங்கள் தங்கமே, ஒவ்வொரு முறையும் நீ சிந்திக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வார்த்தைகளாக வெளிப்படுவதில்லை. இந்த நேரத்தில் பேசும் பொழுது என்ன தோன்றுகிறதோ அதை நீ பேசி விடுகிறாய். அது எதிரில் இருப்பவர்களின் மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தும் என்று நீ உணர்வது இல்லை. இந்த வார்த்தைகள் அவர்களின் மனதில் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த காயம் காலம் முழுவதும் மாறாத வடுவாக அவர்கள் மனதில் நின்று விடுகிறது. அப்படி நின்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம்தான் இன்று இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா? இவர்களை விட்டு நம்மால் பிரிந்திருக்க முடியாது என்பது உண்மை. ஆனால் மீண்டும் மீண்டும் இது போன்ற வார்த்தைகளை கேட்காமல் இருப்பதற்கு வேண்டுமானால் மீண்டும் அவர்களோடு பேசாமல் இருப்பதுதான் நல்லது என்று நினைக்கிறார்கள். என் தங்கமே, நீ அவர்களோடு சண்டையிடுவது எல்லாம் அவர்களுக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் வார்த்தைதான் முக்கியம். அதிகபட்சமான ரணங்களை கொடுக்கின்ற வார்த்தைகளை பேசும் பொழுது யாரிடம் பேசுகிறோம்? இப்படி ஒரு முறை இவர்களிடம் பேசிவிட்டு மீண்டும் இவர்களிடம் நல்லபடியாக பேச முடியுமா? இவர்களின் முகத்தை நம்மால் பார்க்க முடியுமா? இவர்களின் முகத்தை பார்த்து மீண்டும் பழைய உறவை நம்மால் தொடர முடியுமா என்று ஒரு முறை சிந்திக்க வேண்டும். உன்னுடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிவிட்டு எந்த முகத்தை கொண்டு மீண்டும் அவர்களோடு உன்னால் நல்ல உறவை வளர்த்து கொள்ள முடியும்? அதனால் எப்பொழுதுமே யாரிடம் பேசினாலும் பேசுகின்ற வார்த்தையில் அதிக கவனம் வேண்டும். என் தங்கமே, நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இது போன்ற உன்னுடைய வார்த்தை ஒன்று மறைந்து கிடக்கிறது என்பதை நீ நினைக்கலாம். அது என்றோ பேசிய வார்த்தை அல்லவா? இன்று இதை ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிய உனக்கு மறந்துவிடும். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு மனதில் சுமந்தவர்களுக்கு, அதை கேட்டு கண்ணீர் சிந்தியவர்களுக்கு அது ஒரு நாளும் மறக்க முடியாத வார்த்தையாக தான் இருக்கிறது. என் தங்கமே, நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் என்பதை உணர்ந்தாயா? அம்மா உனக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்லி இருக்கிறேன். இன்றேனும் அம்மா வாக்கினை கேட்டு உன் வாழ்க்கையில் இனிமேலாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் நடந்து கொள். இப்பொழுது என்ன நினைக்கிறாய் தெரியுமா? உன்னை காயப்படுத்தியவர்களை நான் என்ன செய்வது, என்னை சுற்றி ரணங்களை கொடுப்பவர்களை நான் என்ன செய்வது என்று. என் தங்கமே, உன்னுடைய வார்த்தைகளை நீ கட்டுப்படுத்தி பார். உன் எதிரில் இருப்பவர் ஒரு நாளும் உன்னிடத்தில் அதிகபட்சமான வார்த்தைகளை உபயோகிக்க மாட்டார்கள். நீ யார் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். முதலில் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக அவர்களுக்கு எந்த நேரத்திலும் பொறுமையோடு இருப்பவர்களை ஒரு நாளும் சோதிக்க கூடாது என்ற பயம் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த உணர்வை நீதான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனால் இனிமேலாவது வாழ்க்கையில் பேசுகின்ற வார்த்தைகளை எப்பொழுதுமே கவனத்தோடு அடுத்தவர்களின் மனதை போகாமல் இருக்கும்படியாக நீ நடந்து கொள்ள வேண்டும். ஒருவர் கண்ணில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு நீ பேசுகின்ற ஒரு வார்த்தை காரணமாக இருக்கும் என்றால் என் தங்கமே, இதைவிட பெரிய பாவம் வேறு எதுவும் கிடையாது. அவர்கள் தவறு செய்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் கெட்டவர்களாக இருக்கலாம், உனக்கு பெரிய பாவங்களை கொடுத்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் உன்னுடைய வார்த்தைகளால் அவர்களை சபித்து அவர்களை காயப்படுத்தாதே. என் தங்கமே, இது ஒன்றே உன்னுடைய மனதை நிம்மதியாக்க மிக பெரிய வழி என்பதை நீ புரிந்து கொண்டால் சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னோடு நிலைத்து நிற்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். அதனால் என் தங்கமே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் செல்ல பிள்ளையே,
உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படிதான் அமைய போகிறது. அதனால் எப்பொழுதும் உன் எண்ணத்தை தூய்மையாக நீ வைத்துக்கொள். உன் எண்ணத்தை நீ எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என் செல்லமே, இப்போது உன் மனதில் நீ என்ன யோசிக்கிறாய், என்ன செய்வதற்கு திட்டமிட்டுள்ளாய், அவை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்கிறேன், கேள். அதை கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்பாய். அதன் பிறகு நடக்க போவதை நான் சொன்னாலும் என் முன் நீ எனக்கு நன்றி கூறதான் வந்து நிற்பாய். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தில் இருந்து ஒருபோதும் மாறாதே. என் தங்கமே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்காக நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன். உன் எதிர்பார்ப்புகள் வேண்டுமானால் ஒரு சில நேரத்தில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாம் சரியாகும், மாறும் என்ற உன் கடமைகளை நீ செய்து கொண்டு எந்த பலனையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே அதீத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு வழிவகுக்கும். நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசமும் நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஓரிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதனால் உன் மனமானது எவ்வளவு பாடுபடும் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வலியையும் வேதனையையும் உன்னை பக்குவப்படுத்தக்கூடிய ஒளியாய் நீ நினைக்கிறதோ அந்த கஷ்டமே நாளை அழகான உருவம் எடுத்து உன்னை அழகான சிலையாக தெய்வமாய் மாற்றத்தான் போகிறது. நடக்கும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது மிக கடினம்தான். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்து விட்டால் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? வருபவர்கள் வரட்டும், போகிறவர்கள் போகட்டும் என விட்டுவிடு. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ, எந்த இடத்தில் வைத்து உன்னிடம் நட்பு பாராட்டுகிறார்களோ, எந்த அளவுக்கு உன்னை உண்மையான உறவாக நேசிக்கிறார்களோ அதே தூரத்தில் நீ இருந்து கொள்ள கற்றுக்கொள். அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள், அவர்கள் என்னிடம் பேச மறுத்து விட்டார்கள் என நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. அவர்கள்தான் அதனால் நஷ்டமடைய போகிறார்கள். உனக்கான வாழ்வை உயர்வாக அமைத்து கொடுக்க உன் வராகி அம்மா நான் இருக்கும் போது நீ ஏன் வருந்த வேண்டும்? உன் எண்ணப்படியே உன் ஆசைப்படியே உனக்கான எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். எதற்காகவும் வருந்தாதே என் செல்லமே. பல சமயங்களில் நீ யோசிக்கிற விஷயம் சரியாகத்தான் இருக்கிறது. சரியான லட்சியத்தையும் நீ தீர்மானிக்கின்றாய். ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ போடுகிறாயே ஒரு திட்டம், அதில்தான் தவறு செய்து விடுகிறாய் என் செல்லமே. எது சரியான வழியாக இருக்கும், எதை செய்தால் நீ வெற்றி அடைவாய் என உன் மனதை பல நேரத்தில் குழப்பமடைவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் உன் மனதுக்குள் நான் குடிபுகுந்து உனக்கானதை சிறப்பாக செய்து கொடுக்க திட்டமிட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள். உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும், தீமை நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்ளாதே, விட்டுவிடு. கிடைத்தவற்றை வைத்து வாழ்க்கையில் பொறுமை கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறும் என் செல்லமே. எல்லோரும் நினைப்பது போல் இந்த உலகில் வாழ்ந்துவிட முடியாது. யார் என்ன நினைத்தாலும் அவரவர்களுக்கு உரிய கர்மாவை பொறுத்தே அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் விரைவாகவும் தாமதமாகவும் கிடைக்கும். உனக்காக நீ ஆசைப்பட்டதை அறிந்த நான் எக்காரணம் கொண்டும் உன்னை ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் போகிறேன். எந்த நாளிலும் என் பிள்ளையான நீ மன வருத்தம் அடையும்படி நான் விட்டு விட மாட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நிகழப்போகிற விஷயங்களை எதிர்கொள்வது சிறு புன்னகையை உன் உதட்டில் வைத்துக்கொள். அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் நம்பிக்கை வேறு எதாலும் உனக்கு கொடுத்து விட முடியாது என்று உன் வராகி அம்மா நானும் சரி, உன் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையும் சரி, எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை நட்சத்திரம். உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம். ஏமாற்றம் அடைய மாட்டேன் என்று நீ தைரியமாக இருந்தால் எக்காலத்திலும் நீ ஏமாற்றம் அடைய மாட்டாய். நீ எதிர்பார்த்தாலும் தான்
நீ எதிர்பார்த்தால் தானே பல விஷயங்கள் உனக்கு ஏமாற்றை கொடுத்து விடுகிறது. நடப்பது நடக்கட்டும் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ பழகு. எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்க போகும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள். நீ எல்லாம் எப்படி வாழப்போகிறாய் என உனக்கு சவால் விட்டவர்கள் மத்தியில் நான் இப்படிதான் வாழப்போகிறேன் என வாழ்ந்து காட்டும்படி உனக்கான வாழ்க்கையை உயர்வாக அமைத்து கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி நீ போய்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே. தேவையில்லாமல் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் பொறாமை என்னும் ஆயுதத்தை ஏந்தாதே. அது உனக்கு அழிவுக்கான பாதையை காட்டிவிடும். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும் போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே. சிந்தித்து செயல்படு. நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள். நரம்பற்ற நாக்கினை வரம்பற்ற பேச்சுகளால் இரும்பான இதயத்தை கூட சிதைத்துவிடும் துரும்பாக. அப்படி இருக்கும் போது நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே. நீ செல்லக்கூடிய வழியில், நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் தொலைந்து போய் நீ நிம்மதியாக வாழலாம். இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும். இதையும் செய்வதறியாது திகைத்து கொண்டு இருக்கும் நீ ஒன்றை மட்டும் மறவாதே என் செல்லமே. உன்னால் முடியும் என நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்காகவும் உன் வழியெங்கும் துணையாய் வந்து உன் கரங்களில் வெற்றியை நான் ஒப்படைப்பேன். நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் ஒருபோதும் அதற்காக நீ வருந்தாதே. ஏனென்றால் உனக்கு தகுதியானது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும். உனக்கு தகுதி இல்லாததை நான் உன் கண்களில் காட்டவே மாட்டேன் என் செல்லமே. உன் மனது ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மனதை தெளிவாக வைத்துக்கொள். தெளிவான மனம் எங்கே இருக்கிறதோ, யாருக்கு இருக்கிறதோ அந்த ஆலயத்தில் தான் நான் வந்து குடியிருப்பேன். உன் மனம் தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை ஏமாற்றவும் முடியாது, உன்னை வீழ்த்தவும் முடியாது. எப்போதும் ஆறிலிருந்து ஓடக்கூடிய நீரை போல் நல்லதே நினைத்து நல்லதையே செய். அந்த நீரில் வந்து சேரும் குப்பை எப்படி தானாக நகர்ந்து போகிறதோ அதே போல் உன் மனதில் வந்து சேரக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தானாகவே ஒதுங்கி ஓடும்படி நான் செய்து காட்டுவேன். என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையானது நிச்சயம் நிம்மதி உடையதாக தான் நான் மாற்றிக் கொடுப்பேன் என் செல்லமே. எதற்கும் வருந்தாதே. கஷ்டங்கள் காரணமின்றி வருவதில்லை. ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும் என நம்புபவன் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைவான். உன் வாழ்க்கையின் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேன். இப்போது அதை எல்லாத்தையும் முடித்து வைத்துவிட்டு உன் மனதில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் எந்த தங்குதடையின்றி நான் செய்து கொடுக்கத்தான் போகிறேன். மனிதர்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அல்லவா? யார் உன்னை இழிவாக பேசினாலும் அதற்காக நீ வருத்தப்படவும் வேண்டாம். யார் உன்னை உயர்வாக பேசினாலும் அதை நினைத்து நீ மதிமயங்கவும் வேண்டாம். உன்னை வீழ்த்த இயலாதவன் தான் என்ன செய்யலாம் என யோசித்து பார்த்து கையில் எடுக்கும் ஆயுதம்தான் உன்னை பற்றி குறை சொல்லுவதும் புகார் சொல்வதும் குற்றம் அளிப்பதும் காரணமாக இருக்கும். அப்படி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை தடுக்க கூடிய ஆயுதமாக உனது புன்னகை இருக்க வேண்டும் என் செல்லமே. முடிந்தவரை எல்லோரிடமும் புன்னகித்துக் கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார். எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் விட்டு ஒதுங்கி போவார்கள். அதுபோல நல்லது நினைக்கக்கூடிய நல்ல நபர்கள் உன்னை தேடி வந்து சரணடைவார்கள். தட்டி பறிப்பவன் ஒருபோதும் வாழ்ந்தது கிடையாது என் செல்லமே. நீ எப்போதும் புன்னகைத்துக் கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார். எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் உன்னிடம் இருந்து எதையாவது பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் வீழ்ந்து போவார்கள். என் செல்லமே, உனக்கு நிச்சயம் எதுவும் நடக்காது. கொடுக்க நினைக்கும் நீ
எப்போதும் கெட்டு போக மாட்டாய். எதற்கும் கவலைப்படாமல் இரு. எப்பொழுதும் உன்னோடுதான் நான் இருக்கிறேன். எது நடந்தாலும் நீ கவலைப்படாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் உன்னோடே இருக்கிறேன் என் செல்லமே. நீ இனி எதற்காகவும் கண்ணீர் வடிக்க வேண்டாம். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பிடிவாதம் ஜெயித்து விட்டது. என் தங்கமே, இந்த வராகி உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி விட்டேன். என் தங்கமே, அப்படி என்ன பிடிவாதம் நான் பிடித்தேன் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், என் தங்கமே, இதுதான் வேண்டும் என்று நீ உறுதியாக நிற்பதே உன்னுடைய பிடிவாதம் தான். அந்த பிடிவாதம் இன்று என் முன்னால் வெற்றி பெற்றிருக்கிறது. நான் அந்த வெற்றி களிப்பில் உன் முன்னால் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைக்கலாம், நம் வாழ்க்கையில் எல்லாம் பேரதிர்ஷ்டம் எப்பொழுது வரும், நாம் நினைத்தது எல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று. ஆனால் இந்த நாள் அதற்கான நாள் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா? நிச்சயமாக உன்னால் நம்ப முடியாது. ஏனென்றால் வராகியை வணங்குகின்றாய், எல்லாவற்றையும் கேட்கின்றாய். ஆனால் உன் வராகியின் மீது நம்பிக்கை சற்று குறைவாக தான் உனக்கு இருக்கிறது. ஏனென்றால் கேட்டது எல்லாம் உடனடியாக கிடைக்கவில்லை அல்லவா? சில கால தாமதங்கள் எடுத்துக்கொண்டது அல்லவா? அதனால் என்னவோ என் பிள்ளை வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே நிறைவேற்றுவதற்கு தாமதம் ஆவதால் தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்து விடுகிறது. இந்த நம்பிக்கை குறைவுதான் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் உன்னை விட எனக்கு தான் நன்கு தெரியும். எதை எப்பொழுது எப்படி நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நான் நன்கு அறிவேன். சில விஷயங்களில் உன்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு சில காலங்கள் தேவைப்படும். அப்படி தேவைப்பட்ட காலத்தில் தான் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் அம்மா உனக்கு கொடுக்கவில்லை என்று நீ நினைத்துவிடக் கூடாது. வேண்டுதல்கள் எல்லாமே எல்லோருக்கும் ஒரு நாள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். அந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கே பேரதிர்ஷ்ட நாளாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தையே, அதிர்ஷ்டம் உன்னுடைய இல்லத்தின் கதவை தட்டுகின்ற நேரம் என் குழந்தைக்கு சில விஷயங்கள் குழப்பம் தந்துவிடும். இது நம் வாழ்க்கையில் தான் நடக்கின்றதா? நாம் ஆசைப்பட்டதுதான் கிடைக்கின்றதா? இது நமக்கு உண்மையாகவே நடந்து விட்டதா என்று உன்னால் உன் கண்களை நம்ப முடியாத அளவிற்கு தான் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கும். இன்று இந்த வராகி உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வாக்கில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும். அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து உனக்கு வாக்கு தரும் பொழுதெல்லாம் உன் மனதை நீ அமைதிப்படுத்தி விட்டு கேட்க வேண்டும். மனதிற்குள் ஆர்ப்பாட்டமோ அல்லது சந்தேகத்தோடோ குழப்பத்தோடோ தேவையில்லாத விஷயங்களை பற்றிய சிந்தனைகளோ உனக்குள் இருக்கக்கூடாது. நம் அம்மா வந்துவிட்டால் அவள் வாக்கு நம் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும். அவள் வார்த்தைகள் நமக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்று நீ நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையோடு உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நீ கேட்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையை பற்றிய அத்தனை விஷயங்களையும் நான் புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையை உணர்ந்து கொண்டு உண்மையாகவே உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்க மட்டும்தான் பாடுபடுவேன் என்பதை நீ மறக்க கூடாது. தெய்வம் தானே என்ன செய்துவிடும் என்றெல்லாம் நினைக்க கூடாது. தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்றவர்கள் எல்லோருமே அவரவர்கள் வாழ்க்கையில் வென்று காட்டியது ஏராளம். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கண்களை ஒரு நொடி மூடி திறக்கின்ற அந்த நொடிக்குள் வாழ்க்கையில் மாற்றங்களை சந்தித்தவர்கள் ஏராளம். அதுபோலதான் இன்று உன்னுடைய பிடிவாதத்திற்கான பலனோடு நான் உருவாக்கி கொடுக்க போகின்றேன். வராகி சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஏற்கனவே கேட்டது போல இருக்கலாம். அம்மா பலமுறை சொன்ன விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுதும் அதிலிருந்து உனக்கு புதிதாக ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லதை நடத்தி தருபவள் உன் தாயானவள் நான் அல்லவா? யாருடைய வாழ்க்கையிலும் எந்த விதமான கஷ்டங்களையும் நான் ஒரு நாளும் விட்டு வைக்க மாட்டேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனையிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான்
நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் தங்கமே, மனம் முழுக்க உன் வாழ்க்கையை பற்றிய கவலையை சுமந்து கொண்டிருக்கின்றாய். மனம் முழுக்க வேதனைகளும் சோதனைகளும் மட்டுமே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இன்று ஒரு காலகட்டத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையை இழந்துவிட்ட நேரத்தில்தான் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்தேன். நான் வந்துவிட்ட பிறகு உன்னுடைய மனதில் இருந்த அத்தனை குழப்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர தொடங்கி இருக்கிறது. நம் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும், கட்டாயமாக நாம் நல்லதை அடைவோம் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்திருக்கிறது. இந்த வராகியை துணை கொண்ட எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்காமல் போகாது. நல்லதுதான் நடத்தி நான் தருவேன். உன் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய திட்டமாகும். சில கெட்ட விஷயங்களும் சில தவறான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதிலிருந்து நீ கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் கூட உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டும் வந்தது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டும் அல்ல என் குழந்தையே, உன்னை கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுப்பதற்காகவும் தான். உன்னுடைய மனது நீ எதையெல்லாம் சிந்திக்கின்றாயோ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்றால் நீ செய்கின்ற விஷயத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கத்தான் செய்யும். எது வேண்டும் என்று நீ உறுதியோடு நிற்கின்றாயோ அது உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். பிடிவாதங்கள் பிடிப்பது தவறு கிடையாது. ஆனால் நீ பிடிக்கின்ற பிடிவாதத்திற்கான காரணம் சரியானதா என்பதை மட்டும் சிந்தித்து விடு. சிந்தித்து செயல்படுகிறவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த விதமான தோல்விகளும் இருக்காது. காலம் உன்னை எதையெல்லாம் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று அழைத்து செல்கின்றதோ அதையெல்லாம் உன் அம்மா உனக்கு மிக விரைவாகவே நல்ல விஷயங்களாக கொடுக்கின்றேன். இந்த நல்ல நாளில் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நாம் நினைத்த விஷயம் ஒன்று நிறைவேற போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா தான் முன்னின்று அதனை நடத்தி தருவாள் என்று நீ கேட்பாய். ஆனால் நிச்சயமாக இல்லை, நான் உனக்குள் இருக்கிறேன். அதனால் அதை வெற்றிகரமாக நீயே செயல்படுத்துவாய் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் உனக்கு வேண்டாம். உன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை, உன் மீது நீ கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கைக்கு பலன் இன்று உன் வாழ்க்கையில் கிடைக்க போகின்றது. நம்பிக்கை வைப்பது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. ஆனால் அந்த நம்பிக்கையை நிச்சயமாக நீ காப்பாற்ற வேண்டும். இன்னும் 5 நிமிடம் கழித்து பார்க்கலாம், நாளை பார்க்கலாம், 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் என்று எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் ஒதுக்குகின்றாயோ அப்பொழுதே அந்த விஷயம் உன் கையை விட்டு செல்வதை நீ உணரலாம். கிடைக்கின்ற நேரத்தை பயன்படுத்திக் கொள். நாளை நாளை என்று எந்த விஷயத்தையும் இன்று செய்யாமல் நீ விட்டு விடாதே. என் தங்கமே, இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்ததை விட சிறப்பானதாக நடைபெறும். உன் மனது எண்ணிய எண்ணங்களை விட நல்லபடியாக உன் அம்மா நான் நடத்தி காட்டுகின்றேன். வெற்றி என்பது என்றுமே என் பிள்ளைக்கு சொந்தமானது என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையும் நினைக்காததையும் நான் செய்து கொடுப்பேன். சந்தோஷம் என்ற ஒன்று உன்னிடத்தில் எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும். கஷ்டங்கள் வந்தாலும் அதை கொடுத்தது வராகி என்று நினைத்தால் அதை தாங்குகின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும். வேண்டும் வரம் தருபவனே போற்றி, வேட்டை பிரியனே போற்றி போற்றி.